வணக்கம். வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து ஐஏஎஸ்சி 2009 பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில எல்டிஏவோட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து 2-சைக்ளோஹெக்ஸ்ஈனோன் கூட வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ஏங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ஏங்கிற ப்ராடக்ட் வந்து ஆசிட் முன்னிலையில பிங்கிற ஒரு ப்ராடக்ட்டா மாறுது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 விடைகள் குடுத்திருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்வியோட முதல் படியில என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே விரிவா நம்ம விவாதிச்சிருக்கோம். அத பற்றி பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக், ஸ்டெரிக்கலி ஹிண்டட், ஸ்ட்ராங் பேஸ். இது பொதுவா லெஸ் ஹிண்டட் அசிட்டிக் சைட்ல இருக்கக்கூடிய புரோட்டான்கள எடுக்கும். சரிங்களா? ஸோ இங்க நம்ம சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்ட கூர்ந்து கவனிங்க. எத்தனை அசிட்டிக் சைட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ இங்கே ஒரு அசிட்டிக் சைட் இருக்கு. அதே போலவே இதுவும் அசிட்டிக் சைட்டு தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நைட்ரோ குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனும் அசிட்டிக் சைட் தான். சரிங்களா? அப்போ இங்க உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வரலாம். எந்த இடத்துல இருந்து அசிட்டிக் புரோட்டான நம்ம எல்டிஏ எடுக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி நேரத்துல நம்ம பிகேஏ ஸ்கேல் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கார்பனைலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்பன்ல இருக்கக்கூடிய புரோட்டானோட அசிடிட்டி வந்து நம்ம பிகேஏ ஸ்கேல வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இதனோட பிகேஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. இந்த பொசிஷனுக்கும், இந்த பொசிஷனுக்கும் அப்ராக்ஸிமேட்டா 20. அதே வேளையில நைட்ரோக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்பனோட அசிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய பிகேஏ வேல்யூ வந்து 9. ஸோ பிகேஏ வேல்யூ வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா, அங்க அசிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதன் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து மோர் அசிட்டிக் கேரக்டர் இருக்கு. அப்ப எல்டிஏ நீங்க பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை எடுத்து, உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ஒரு கார்பேனையான வந்து இது வந்து உருவாக்கும். சரிங்களா? இதுதான் முதல் படியில நடக்கும். 2வது படியில என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2-சைக்ளோஹெக்ஸ்ஈனோன் கூட வினைபுரிகிறது. இங்க வெறும் பேர் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஸ்ட்ரக்சர கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் 2-சைக்ளோஹெக்ஸ்ஈனோன். சரிங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆனையானும் இதுவும் வினைபுரிய போகுது. சரிங்களா? இங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த வினை 1-2 அடிஷனுக்கு போகுமா? அல்லது 1-4 அடிஷனுக்கு போகுமா? அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வரலாம். சரிங்களா? பட் இந்த வினையில என்ன நடக்கும்? 1-4 அடிஷன் தான் நடக்கும். 1-2 அடிஷன் நடக்காது. இப்போ உங்களுக்கு 1-2 அடிஷன் நடக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1-4 அடிஷன் தான் நடக்கும். இத ஈஸியா நீங்க விளங்கிக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த கார்பனுக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவ். அதைப் போலவே இங்க போட்டோம் அப்படின்னா, இந்த பொசிஷன் எலக்ட்ரான் ஸ்லைட்லி ரிச்சா இருக்கும். இது ஸ்லைட்லி எலக்ட்ரான் டெஃபிசியன்ட்டா இருக்கும். ஸோ இப்ப இங்க இருக்கக்கூடிய அயன் வந்து கார்பன் அயன் வந்து இங்க இருக்கக்கூடிய பொசிஷன வந்து தாக்கும். அப்படி தாக்கும்போது இந்த எலக்ட்ரான்கள் இங்க போகும். இந்த எலக்ட்ரான்கள் ஆக்ஸிஜனை நோக்கி நகரும் பொழுது, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து உருவாகும். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்மீடியேட் வந்து நீங்க ஒர்க் அப் பண்ணும்பொழுது, உங்களுக்கு புரோட்டான எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட்ட வந்து குடுக்கும். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்டான ஏ. சரிங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் வினைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் அடிசன். ஸோ இத தான் நம்ம மைக்கேல் அடிசன் அப்படின்னு சொல்றோம்.
சரி வாங்க, அதுக்கு அடுத்த படியில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிட்டோட அத ட்ரீட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க உங்களுக்கு ஆசிட் அது மட்டும் இல்லாம, நம்மளோட இன்டர்மீடியேட்ட பார்த்தவொனே உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல கிளிக் ஆயிருக்கும். இது ஒரு ஆல்டால் காண்டன்சேஷன் வினைன்னு சொல்லி, ஆமா, இது ஒரு ஆல்டால் காண்டன்சேஷன் வினை தான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்பனைல் கார்பன்கள் இங்க ஒரு ஆக்டிவ் மெத்தில் இருக்கு, இங்க மெத்திலின் இருக்கு. அதே போலவே இங்க ஒரு ஆக்டிவ் மெத்திலின் இருக்கு. இந்த இடத்துலயும் ஒரு ஆக்டிவ் மெத்திலின் இருக்கு. இப்ப நீங்க ஆசிட் போடும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஈனால் கிடைக்கும். அந்த ஈனால் வந்து இன்னொரு கார்பனைல வந்து தாக்கி, உங்களுக்கு ஃபர்தரா வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆயி உங்களுக்கு காண்டன்சேஷன் நடக்கும். இதத்தான் நம்ம ஆல்டால் காண்டன்சேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த கார்பன். அதாவது இந்த கார்பன் வந்து ஆசிட் போடும்பொழுது உங்களுக்கு ஈனாலா மாறுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஈனால் முதல்ல உருவாகும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ஈனால் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்கும் பொழுது, உங்களுக்கு ஃபர்தரா வந்து காண்டன்சேஷன் ஆயி, உங்களுக்கு இந்த மாரி ஒரு கீட்டோன் வந்து உருவாகலாம். சரிங்களா? ஏன் உருவாகலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல எத்தன இருக்கு? 4 ஆக்டிவ் மெத்திலின். அதாவது 3 ஆக்டிவ் மெத்திலின், 1 ஆக்டிவ் மெத்தில் இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 பாசிபிலிட்டீஸ் இருக்கு ப்ராடக்ட் உருவாகுறதுக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம இந்த பொசிஷனுக்கு போவோம். ஸோ இந்த பொசிஷன்ல உங்களுக்கு ஈனால் உருவாகி, உங்களுக்கு காண்டன்சேஷன் ஆச்சு அப்படின்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு உருவாகுது. சரிங்களா? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின்டு ரிங் சிஸ்டம் தான். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த ஆக்டிவ் மெத்திலின் வந்து உங்களுக்கு ஈனால் உருவாகி, இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பன் கூட உங்களுக்கு காண்டன்சேஷன் வினையில ஈடுபட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பைசைக்ளிக் கீட்டோன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதைப் போலவே இங்க இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெத்திலின் வந்து உங்களுக்கு ஈனால் உருவாகி காண்டன்சேஷன்ல ஈடுபட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 8 மெம்பர் பைசைக்ளிக் ரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ எப்படின்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? ஸோ இப்ப இந்த 4ல எது வந்து ரொம்ப ஃபேவர்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த 4ல ரொம்ப ஃபேவர்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஃபேவர்டா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மற்ற ரிங் சிஸ்டம்லாம் ஸ்ட்ரெயின் வந்து இருக்கும். பட் இந்த சிஸ்டத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. அப்ப இந்த வினையில உங்களுக்கு வந்து இந்த ஃபியூஸ்டு பைசைக்ளிக் சிஸ்டம் தான் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த 2ம் உருவாகாது. இந்த 1 தான் உருவாகும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வினைக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டால் காண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லி பேரு. குறிப்பா இன்னும் சொல்லப் போனோம் அப்படின்னா, ஒரு வினையில மைக்கேல் ரியாக்ஷன், அதைத் தொடர்ந்து இன்ட்ரா மாலிகுலர் ஆல்டால் காண்டன்சேஷன் ரியாக்ஷன் நடந்து, உங்களுக்கு ஆல்பா, பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைச்சுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான வினைகள வந்து நம்ம ராபின்சன் அனோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல மிகச் சரியான விடை வந்து உங்களுக்கு 4 தான். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.